ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாருங்களேன், எழுதி வச்சிட்டேன். மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு சென்டென்சஸ் இன் இங்கிலீஷ். மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி அதிகமாக இதைத்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் எவ்ரிடே கம்யூனிகேஷனில். இப்போ நான் சொல்லித்தர போகிற சென்டென்சஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப 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 சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி அதில் இருக்க வேர்ப்ஸை உங்களுக்கு தகுந்தாற் போல், அதாவது இப்போ ஒரு சினாரியோ, ஒரு சென்டென்ஸ் சொல்லித்தரேன் அப்படின்னா அந்த சென்டென்ஸை ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதற்கு ரிலேட்டடாக வர வேறு இன்சிடெண்ட், ஆனால் வேர்பு மட்டும் மாறுது, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா வேர்பை மட்டும் மாற்றி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்படி தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு சென்டென்ஸை நமக்கு தேவையான மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம வீடியோவுக்கு, நம்ம சேனலுக்கு நீங்கள் வரது ஃபஸ்ட் டைமாக இருக்குமானால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அவங்களும் பயனடையட்டும். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய பேர் நான் ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன்னா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நானும் அதை பார்த்தேன். உங்களை எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நிறைய பேர்த்துக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை. அதனால் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ கிளாஸோட டீட்டெயில்ஸ், எப்போ கிளாஸ் இருக்கும், எந்த செஷன் இருக்கும், எவ்வளோ செஷன் இருக்கும், ஃபீஸ் எவ்வளோ, ஓகே, எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக அனுப்புகிறோம். உங்களுக்கு அதெல்லாம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நம்ம கூட. ஓகே, அண்டு கிளாஸஸ் எதுவுமே ப்ரீ ரெக்கார்டட் செஷன்ஸ் கிடையாது. நான் ரெகுலராக லைவாக உங்களுக்கு கிளாஸ் நடத்துவேன். ஸோ விருப்பம் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு 11 சென்டென்ஸ் எழுதி வச்சுருக்கேன் தமிழில். இதெல்லாம் பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ பாருங்களேன், சென்டென்ஸ் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு புதுசாக இருக்க மாதிரி இருக்கா? ஆனால் இது எல்லாமே நம்ம எவ்ரிடே கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுறது. கரெக்டுங்களா? பாருங்கள், கொஞ்சம் எல்லாம் புதுசு மாதிரி இருக்கா? இது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு தேவையான மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதை டக்குன்னு சொல்லிடுறேன். என்னென்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நான் எப்படி இருக்கேன், நான் நல்லா இருக்குன்னா அப்படிங்கிறத டக்குன்னு உடனே இப்போ என்னை பார்த்து நீங்கள் கேட்கணும். இங்கிலீஷில் கேளுங்க. அவ்வளோதான், 2 செகண்டில் கேட்டீங்க. ஹவ் ஆர் யூன்னு கேட்டீங்க. என் பேர் என்ன, டக்குன்னு கேளுங்க, முடிஞ்சு. வாட்ஸ் யுவர் நேம். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கா? ஏன் அப்படின்னா இந்த நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணுறீங்க, புரியுதுங்களா? உங்கள் அப்பா பேர் என்ன, அவர் என்ன பண்ணுறாரு, இதெல்லாமே கேட்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து இந்த வார்த்தைகளை, இந்த பர்டிகுலர் சென்டென்சஸை நீங்கள் பலாயிரம் டைம் திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால தான். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் திரும்ப திரும்ப திரும்பி நீங்கள் சொல்லி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹவ் ஆர் யூ, வாட் இஸ் யுவர் நேம் அப்படிங்கிறது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதோ அதே மாதிரி தான் இதுவும் வரும். புரியுதுங்களா? இன்பில்ட் ஆயிரும், டிஃபால்ட் ஆயிரும். ஓகே, டிஃபெக்ட் வேறு, டிஃபால்ட் வேறு. சரிங்களா? ரைட். சரி, எல்லா சென்டென்ஸ் பார்த்துருவோம். பாருங்கள், இப்போ தான் நான் எல்லா வேலைகளையும் முடித்தேன். ஓகே, இப்போ தான் நான் எல்லா வேலையிலும் முடித்தேன். ஓகே, அந்த இப்போ தான்ங்கிற வார்த்தைக்கு நம்ம ஜஸ்ட் நவுன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஜஸ்ட் நவ் நான் என்ன பண்ணேன், நான் எல்லா வேலைகளையும் முடித்தேன், எல்லா வேலைகளையும் முடித்தேன். ஓகே, முடித்தேன். அப்போ பாஸ்ட் டென்ஸு. ஜஸ்ட் நவ் ஐ கம்ப்ளீட்டட் all the works. Okay, all the works. அவ்வளோதான். just now I completed all the works. just now I completed all the works. சிம்பிளாக இருக்கா? அவ்வளோதான். நான் வந்து எங்கே சப்ஜெக்ட் போகணும், எங்கே வேர்ப் போகணும், அதெல்லாம் இப்போ நடத்த போகிறது கிடையாது. சென்டென்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் திருப்பி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து இந்த ஒர்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வீட்டில் நம்ம செய்கிற வேலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஒர்க்குக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்குன்னு போடுங்க. இங்கே பாருங்கள், ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ். ஓகே, இல்லாட்டி இங்கே பாருங்கள், CHORES, கோர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இதுவும் வேலை தான். நம்ம உட்காண்ட்ருப்போம், குழந்தைகளெல்லாம் அனுப்பி விட்டுருவீங்க. நீங்கள் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அந்த இடைப்பட்ட லஞ்சுக்கும் அந்த காலையில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் இடையில ஒரு சில வேலைகள் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணுவீங்களா? அதெல்லாமே ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ்னு சொல்லலாம், இல்லாட்டி கோர்ஸ்னு சொல்லலாம். சேர்த்து படித்து சொல்லட்டுங்களா? பாருங்கள், ஜஸ்ட் நவ் ஐ கம்ப்ளீட்டட் ஆல் தி ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ். ஓகே, ஜஸ்ட் நவ் ஐ கம்ப்ளீட்டட் ஆல் த கோர்ஸ். ரொம்ப சிம்பிள். அந்த 2 வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து வாங்க. நேரம் ஆயிடுச்சுடா, கிளம்பு, நேரம் ஆகிருச்சு. ஓகே, இட் இஸ் டைம். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். வேகம் நம்ம சொல்லும்போது இட்ஸ் டைம் அப்படின்னு சொல்லணும். இட்ஸ் டைம். டே டைம் ஆச்சுடா, டே இட்ஸ் டைம் ஃபார் த மூவி, இட்ஸ் டைம் ஃபார் த காலேஜ், இட்ஸ் டைம் ஃபார் த ஸ்கூல். ரைட்? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இன்னும் நேரம் இருக்கிறது, இது டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் டைம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இன்னும் நேரம் இருக்கிறது அப்படின்னு வரும்போது அங்கே இட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும்னு என்ன அர்த்தம்? ஸ்டில் நேரம் இருக்கிறது, தேர் இஸ் டைம். அவ்வளோதான். டைமுக்கு முன்னாடி எந்த ஆர்டிக்கிளும் வராது, ஏன்னா டைம் அன்கவுண்டபிள்.
சரிங்களா? ஸ்டில் தேர் இஸ் டைம். டே இன்னும் நேரம் இருக்குது, வெயிட் பண்ணு தம்பி, வெயிட் பண்ணு, இன்னும் நேரம் இருக்குது. ஸ்டில் தேர் இஸ் டைம். சார் ட்ரெயின் வந்துருச்சா? இல்லை எப்போ வரும்? ட்ரெயின் வரதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இப்போவே எந்திரிச்சு அந்த பிளாட்ஃபார்மில் எட்ஜில் நின்றுட்டு இருப்போம் வெயிட் பண்ணிவிட்டு. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, வெயிட் ஸ்டில் தேர் இஸ் டைம், ஸ்டில் தேர் இஸ் டைம். உன்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் நீ சாதிக்கிறதுக்கு இன்னும் நேரம் இருக்குது. ஸ்டில் தேர் இஸ் டைம். ஸ்டில் தேர் இஸ் டைம் டு அச்சீவ் யுவர் கோல்ஸ். ஸ்டில் தேர் இஸ் டைம் டு அச்சீவ் யுவர் கோல்ஸ். அவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள். அவனை பார்க்க நேரிட்டது. அவனை பார்க்க நேரிட்டது. ஐயோ டே, மார்க்கெட் போயிட்டுருக்கும்போது தெரியாமல் அவனை பார்த்துட்டேன் சை அப்படின்னு சொல்லுவோம்ல. அவனை பார்க்க, அந்த ஆக்சிடெண்ட்டாக பார்த்துட்டேன், தெரியாமல் பார்த்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதுக்கு இந்த வார்த்தையை சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்களேன், ஐ ஹேப்பன்ட், HAPPENDA வரும். ஹேப்பன்டா என்ன ஸ்பெல்லிங் வரும்? வெரி குட், ஹேப்பன்ட் ED. ஓகே, ஐ ஹேப்பன்ட் நேரிட்டது. இதுக்கு ஹேப்பனுக்கு என்ன அர்த்தம்? நேரிட்டது, ஒரு விஷயம் நிகழ்ந்ததுன்னு சொல்லுவோம்ல, அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகே, அந்த வார்த்தையை நம்ம இங்கே வேர்பாக யூஸ் பண்ணுறோம். இப்போல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்கள் சென்டென்சஸ். ஓகே, ஐ ஹேப்பன்ட் என்னாச்சு? அவனை பார்க்க தான் நேரிடுச்சு. அப்போது டு see இல்லாட்டி டு மீட், அவ்வளோதான். ஐ ஹேப்பன் டு see him. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஹிம்னுங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம், ஏன்னா அவனையும் தானே போட்டிருக்கோம். ஐ ஹேப்பன் டு see him, ஐ ஹேப்பன் டு மீட் him, ஐ ஹேப்பன் டு see him, ஐ ஹேப்பன் டு மீட் him. ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அடுத்து, சொல்லும்போது அதை செய். சொல்லும்போது அதை செய். ஓகே, பாருங்கள், சொல்லும்போது இந்த போதுன்னு வந்துட்டாலே என்ன வரணும்னு அர்த்தம்? அந்த சென்டென்ஸில் வென் அப்படிங்கிற வார்த்தை வர வேண்டும். ஓகே, சரி, சொல்லும்போது அதை செய். அப்போது do it when I say. இந்த ஐ மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டோம். நான் சொல்லும்போது அதை செய் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதனால். சரிங்களா? do it when I say. do it when I say. I say நான் சொல்கிறேன். when I say அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லும் பொழுது. சரிங்களா? I say நான் சொல்கிறேன். when I say நான் சொல்லும் பொழுது do it அதை செய். நான் சொல்லும்போது அதை செய். ரொம்ப சிம்பிள். நான் சொல்வதை செய். இங்கே பொழுது இல்லை, இங்கே பொழுது இல்லை, ஆனால் வேற என்ன இருக்குது? நான் சொல்கிறத செய். ஓகே, ரொம்ப சிம்பிள். அதே தான். என்ன அப்படின்னா, இங்கே அதைங்கிற வார்த்தை இல்லை, அதனால் அது தேவையில்லை. டூ மட்டும் போட்டுக்கலாம். டூ எதை செய்யணும்? நான் சொல்கிறத. அப்போது வாட் ஐ சே. ஓகே, ஐ சேனா நான் சொல்கிறேன். வாட் ஐ சே நான் சொல்கிறது என்னென்னா, நான் சொல்கிறது என்னென்னா, புரியுதா? ஐ சேனா நான் சொல்கிறேன். வாட் ஐ சே இஸ் அப்படின்னு யாரோ சொல்கிறாங்கன்னா, நான் சொல்கிறது என்னென்னா அப்படிங்கிற மீனிங் வரும். அப்போ நான் சொல்கிறது. ஓகே, ஸோ வாட் ஐ சே நான் சொல்கிறது செய். சிம்பிள். டூனா செய். டூ வாட் ஐ சே. இந்த வடிவேல் காமெடியில் பார்த்தீங்கன்னா டூ வாட் ஐ சே அப்படின்னு சொல்லுவார்ல, அதுக்கு இதுதான் அர்த்தம். டூ வாட் ஐ சே அப்படின்னா நான் சொல்கிறத செய். ஓகே, ரைட். உனக்கு மயக்கம் வருதா? உங்களுக்கு பசிக்குதா? உங்களுக்கு மயக்கம் வருதா? காய்ச்சலாக இருக்கா? இப்படிலாம் கேட்போம்ல. இந்த மயக்கம் வருதா அப்படிங்கிறத கேட்குறதுக்கு, இந்த மயக்கத்துக்கு என்ன சொல்லலாம்னா இங்கிலீஷில் டிஸி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். டிஸி. ஓகே, மயக்கம் வருதா? என்ன இருக்குது? கொஸ்டின் மார்க். இந்த சென்டென்ஸை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடணும் இது என்ன வகையான கொஸ்டின்ஸ் அப்படின்னு. உனக்கு மயக்கம் வருதா அப்படின்னு கேட்டால் ஆப்போசிட்டில் இருக்கிற என்னன்னு பதில் சொல்லுவார்? எஸ் இல்லாட்டி நோன்னு தான் சொல்லுவார். அப்போ இது எஸ்ஆர் டைப்பு. ஓகே, ஸோ உனக்கு மயக்கம் வருதா? டூ யூ ஃபீல் டிஸி? ஓகே, do you feel dizzy? do you feel dizzy? நல்லா கவனிக்கணுங்க. ஐ எம் ஃபீலிங் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த ஃபீலிங்கு, வாண்டிங்கு, ஓகே, அதாவது இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு சில வேர்ப்ஸ் இருக்குது, அந்த வேர்பை ஐஎன்ஜி ஃபார்மில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமான ஒரு வேர்ப் என்னென்னா ஃபீல். ஐ ஃபீல் இல்லாட்டி ஃபெல்ட்டு, இந்த மாதிரி மெயின் வேர்பை வச்சு யூஸ் பண்ணிட்டு போயிடணும். ஐஎன்ஜி போட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ do you feel dizzy? உனக்கு மயக்கம் வருதா? do you feel dizzy? உனக்கு மயக்கம் வருதா? do you feel hungry? பசிக்குதா அப்படின்னு கேட்போம்ல, அவ்வளோதான். புரியுதா? கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து, கொஞ்சம் நகர்ந்து உட்கார். நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம்? நகர்ந்து உட்கார முடியுமா அப்படின்னு இங்கிலீஷில் கொஸ்டினாக கேட்போம். ஆனால் அதை சென்டென்ஸாக சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கொஞ்சம் நகர்ந்து உட்கார். இப்படி சொல்லும்போது நாம் அந்த ரிக்வெஸ்ட்டுக்கான வார்த்தையை ஆட் பண்ணிக்கலாம். ப்ளீஸ், நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்கூட் ஓவர். ப்ளீஸ் ஸ்கூட் ஓவர். ப்ளீஸ் ஸ்கூட் ஓவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்கன்னு அர்த்தம். ஓகே, இங்கே உட்காந்துருக்காங்க அவங்க இப்படி. ஓகே, நீங்கள் வரீங்க, கேட்குறீங்க, கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க அப்படின்னா ப்ளீஸ் ஸ்கூட் ஓவர் அப்படின்னா அவங்க நகர்ந்துக்குவாங்க இப்படி.
ஓகே, நான் எப்படி நகர்ந்தேன் அந்த மாதிரி அவங்களும் நகர்ந்துருவாங்க. இல்லை அப்படின்னா ப்ளீஸ் BUDGE பர்ஜ் அப்னு கூட கேட்கலாம் நீங்கள். ஓகே, ப்ளீஸ் பர்ஜ் அப் சொல்லுங்கள், ப்ளீஸ் ஸ்கூட் ஓவர், ப்ளீஸ் பர்ஜ் அப், ரெண்டுமே ஒரே மீனிங் தான். இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வார்த்தை உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா அவங்களும் கற்றுக்குவாங்க. ஓகே, ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். திரும்பி திரும்பி சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாகிடும். ஓகே, எங்கேயாவது நில்லு, எங்கேயாவது நில்லு, இது எல்லாத்துக்குமே தெரியும். எங்கேயாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயாவது அப்படின்னா வெரி குட், சம்வேர், அவ்வளோதான். எங்கேயாச்சும் சம்வேர் என்ன பண்ணணும்? நிற்கணும். அப்போது ஸ்டாண்ட் சம்வேர். ஏண்டா சம்வேரை ஃபஸ்ட்டு கேட்டுட்டு ஸ்டாண்டை ஃபஸ்ட் எழுதுறேன்னு நீங்கள் கேட்பீங்க நிறைய பேர். தமிழில் இப்படி இருந்து போனோம் அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அங்கேருந்து இப்படி வரணும், தெரியும் தானே உங்களுக்கு? அதனால தான் ரிவர்ஸ்லேருந்து வந்திருக்கும். நில், ஸ்டாண்டு, சம்வேர், எங்கேயாவது. ஸ்டாண்ட் சம்வேர், சிட் சம்வேர், கோ அண்ட் லிவ் சம்வேர், இப்போ எங்கேயாச்சும் வாழ். கோ அண்ட் சர்வைவ் சம்வேர், இப்போ எங்கேயாவது உயிர் பொழைச்சிக்கோ. ஓகே, ரைட். கொஞ்சம் சாய்ந்து நெல், கொஞ்சம் சாய்ந்து நெல். இந்த சாஞ்சு அப்படிங்கிறதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம்? வெரி குட், பரவாயில்லைங்க, தெரிஞ்சிருக்கு எல்லா வேர்புமே. ஓகே, சரி, அது எழுதிக்கலாம். ப்ளீஸ், ப்ளீஸ் லீன் அ லிட்டில். ஓகே, கட்டளையாக சொல்லாதீங்க. என்றைக்குமே அந்த கட்டளை வாக்கியமாக இருந்தாலும் அதற்கு முன்னாடி ப்ளீஸ் அப்படின்னு போட்டு சொல்லுங்கள். ஃபார்மல் லெட்டரில் எழுதுறீங்க அப்படின்னா கைண்ட்லிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, கைண்ட்லிங்கிறது நம்ம ரிட்டனுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை. ப்ளீஸ் அப்படிங்கிறது நம்ம ஓரல் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? சரி வாங்க, ப்ளீஸ் லீன் அ லிட்டில். லீன்னா சாயிறது. ஓகேங்களா? இன்கேஸ் ஒருத்தர் ரொம்ப நேரம் இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா கொஞ்சம் சாஞ்சு நில்லுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்படின்னா அந்த ஸ்டாண்ட் அப்படிங்கிற வார்த்தை கூட சொல்ல தேவையில்லை. ப்ளீஸ் லீன் அ லிட்டில்னா அவர் நிற்கிற பொசிஷன்ஸ்லேருந்து பின்னாடி போய்க்குவார், அப்படியே நல்லா உட்காந்துக்குவார், அப்படியே நல்லா நின்றுக்குவார். சேரில் உட்காந்துருக்காரு அப்படின்னா அங்கேயும் நீங்கள் ப்ளீஸ் லீன் அ லிட்டில்லே சொல்லலாம். ஓகே, சிட் லீனு அந்த மாதிரி போட்டு தப்பு பண்ண வேண்டாம். ஓகே, ப்ளீஸ் லீன் அ லிட்டில் அப்படின்னா அவங்க உட்காந்துட்டு இருந்தாலும் நல்லா சாஞ்சு கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்குவாங்க. ஓகே, ப்ளீஸ் லீன் அ லிட்டில். புரியுதா? ரைட். பள்ளி முடிந்து விட்டது, பள்ளி முடிந்து விட்டது. ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கெட் ஓவர் அந்த மாதிரிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. வேண்டாம், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸ்கூல் இஸ் ஓவர், அவ்வளோதான். அப்பாடா, ஸ்கூல் இஸ் ஓவர், ஸ்கூல் இஸ் ஓவர், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸ்கூல் முடிஞ்சிட சாமி அப்படின்ட்டு. ஸ்கூல் இஸ் ஓவர், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸ்கூல் இஸ் ஓவர். புரிஞ்சுதா? பாருங்கள், 11மே ரொம்ப ரொம்ப நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ். ஓகே, 3 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்து போயிடலாம். இப்போ அடுத்த செட்டை பார்த்துடலாம். பாருங்கள், கிட்டத்தட்ட எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். நான் சொல்கிறேன், ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ண வராமல் கூட இருக்கலாம். அதை இப்போ நம்ம ஃப்ரேம் பண்ணிடலாம். சரிங்களா? ரைட். நான் என்னையே அசிங்கப்படுத்திட்டேன். என்னையை அசிங்கப்படுத்திட்டேன்னா நம்ம நேமை வந்து நாரடிக்கிறது கிடையாது. இப்போ நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம மேலே கொட்டிடுறது. அந்த வயசானவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அசிங்கம் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து அவங்களால எந்திரிச்சு என்ன பண்ண முடியாது, ரெஸ்ட் ரூம், டாய்லெட் போக முடியாது. ஸோ இருக்கிற இடத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க மலம் கழிப்பாங்க, சிறுநீர் ஊற்றி வச்சுருவாங்க. இந்த மாதிரி செயலாம் செய்வாங்க. குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு அப்படியே அவங்க மேலே வாமிட் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரியான அசிங்கப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்கள் ஸ்பாயில் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ண வேணாம். ஓகே, என்ன வார்த்தை? ஸ்பாயில். இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே, ஸ்பாயில். இது ரொம்ப சிம்பிள். இதில் பியை ரிமூவ் பண்ணிட்டேன், சாயில்னு வரும். ஓகே, சாயிலை நீங்கள் வேர்பாக யூஸ் பண்ணிங்கன்னா அசிங்கப்படுத்தி கொள்ளுதல்னு அர்த்தம். சாயில்னால் அதோட நவுன் மீனிங் என்னென்னா மண், மணல் நம்ம சொல்லுவோம். அதுவே வேர்பாக யூஸ் பண்ணும்போது அசிங்கப்படுத்தி கொள்ளுதல். ஓகேங்களா? பாருங்கள், நான் என்னையே அசிங்கப்படுத்தி கொண்டேன். ரொம்ப சிம்பிள். ஐ சாயில்டு myself. I soiled myself. அவ்வளோதான். அவ்வளோ பெரிய சென்டென்ஸ் 3 வார்த்தையில் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஐ சாயில்டு மை செல்ஃப். ஓகே, ரைட். காலையில் சமைக்க வேண்டி இருந்தது, காலையில் சமைக்க வேண்டி இருந்தது. இப்போ நல்லா கவனிங்க மக்களே. ஒரு வேலை செய்ய வேண்டி இருந்தது, அதை பண்ண வேண்டி இருந்தது, அங்கே போக வேண்டி இருந்தது, அவரை சந்திக்க வேண்டி இருந்தது. நல்லா கவனிக்கணும், வேண்டி இருந்தது. அப்போது அந்த விஷயம் செய்யப்பட வேண்டி இருந்தது அப்படின்னு வந்துச்சு, இல்லை நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதற்கு போட வேண்டிய அந்த வேர்ப் ஃபார்மேட் என்னென்னா ஹேட் டு. ஏன்னா பாஸ்ட்டில் வந்து நீங்கள் அந்த வேலையை செய்ய வேண்டிதான் இருந்தது, ஒரு கட்டாயம் தானே. அப்போது அந்த கட்டாயத்துக்கு ஹேட் டு. எப்படி ப்ரெசென்ட்டில் நம்ம ஹேவ் டுன்னு போடுறோம் கட்டாயத்துக்கு, அதே மாதிரி பாஸ்ட்டுக்கு ஹேட் டு. ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். காலையில் சமைக்க வேண்டி இருந்தது. ஐ
had to cook. I had to cook. சமைக்க வேண்டி இருந்தது. நான் சமைக்க வேண்டி இருந்தது. I had to cook. எப்போ? In the morning. Simple. இப்போ சொல்லுங்க. I had to cook in the morning. I had to cook in the morning. I had to meet him in the morning. நான் காலையில் அவரை சந்திக்க வேண்டி இருந்தது. புரியுதுங்களா? ரைட். அதே தான் உனக்கும். இங்கே பாரு, எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. அவனுக்கு சொன்னதான் உனக்கும், அதே தான் உனக்கும். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, நம்மளும் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் தமிழில். இங்கிலீஷில் the same applies to you. The same applies to you. The same applies to you. அவனுக்கு சொன்னதான் உனக்கும், புரிஞ்சுக்கோ. ஓகே, the same applies to you. The same applies to you. ரைட். மூக்கை சிந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற வார்த்தை தானே தமிழில். ரொம்ப சிம்பிளுங்க. ப்ளோ யுவர் நோஸ், அவ்வளோதான். ப்ளோ யுவர் நோஸ். ப்ளோன்னா போட்டு அடிக்கிறது. இது என்ன அப்படின்னா மூக்கை உடனே அர்த்தம் கிடையாது. ப்ளோ யுவர் நோஸ் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணு, வேகமாக அந்த காற்றை வெளியில் தள்ளுன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த உள்ளுக்குள்ளே இந்த சளியெல்லாம் இருந்துச்சுன்னா வெளியில் வந்துடும். அதான் ப்ளோ யுவர் நோஸ். ப்ளோ யுவர் நோஸ். ஓகே, சரி. இப்போ பிடிக்கிற மாதிரி உங்களை இப்போ பாருங்கள், எத்தனை பேர் அலர்ட்டாக இருக்கீங்க பார்க்கலாம். யாரும் பேக் போகக்கூடாது. அப்படி இருந்த இடத்துல நின்றுட்டு அப்படி எனக்கு ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? அப்போ தான் நீங்கள் அந்த மெமரி பவர் உங்களுக்கு இருக்கா இல்லையா, மைண்டில் உட்காந்துருச்சா இல்லையான்னு தெரியும். ஓகேவா? இன்னும் டைம் இருக்குது. என்ன சொல்லலாம்? இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். இன்னும் டைம் இருக்குது மச்சான், இன்னும் டைம் இருக்குடா. எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸ்டில் தேர் இஸ் டைம். ஸ்டில் தேர் இஸ் டைம். கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க. எப்படி சொல்லுவீங்க? பின்னாடி போகவே கூடாது, இங்கே தான் இருக்கணும். போகக்கூடாது, பேக்வேர்ட் போய் பார்க்கக்கூடாது. கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க. கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க. எப்படி சொல்லுவீங்க? இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். சூப்பர், சூப்பர். தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போடுங்க. பாதி பேர் கரெக்டாக எழுதுறீங்க. ப்ளீஸ் ஸ்கூட் ஓவர். ப்ளீஸ் பட்ஜ் அப். சூப்பர், சூப்பர். ப்ளீஸ் ஸ்கூட் ஓவர். ப்ளீஸ் பட்ஜ் அப். ஓகே, இப்படி தான் அடிக்கடி ரிவிஷன் பண்ணணும். சரிங்களா? அடுத்து வாங்க. ஒரு நல்ல நாளில் நான் வருவேன். ஒரு நல்ல நாளில் நான் வருவேன்டா. ஒரு நல்ல நாளில் நான் வருவேன். நான் வருவேன்னா ஐ வில் கம். நான் எப்போ வருவேன்? ஒரு நல்ல நாளில் வருவேன். ரொம்ப சிம்பிள். ஐ வில் கம் ஆன் அண்ட் ஆஸ்பீசியஸ் டே. ஆஸ்பீசியஸ் டே அப்படின்னா நல்ல நாள்னு அர்த்தம். ஐ வில் கம் ஆன் அண்ட் ஆஸ்பீசியஸ் டே. ஐ வில் கம் ஆன் அண்ட் ஆஸ்பீசியஸ் டே. அவர் நல்ல நேரம் பார்த்து நல்லதாக வருவார். ஹி வில் கம் ஆன் அண்ட் ஆஸ்பீசியஸ் டே. இப்படி சொல்லிட்டு போயிடலாம். ஹி வில் கம் ஆன் அண்ட் ஆஸ்பீசியஸ் டே. ஓகே, புது வார்த்தையாக இருக்கா? ஸ்பெல்லிங்கோடு படித்து வச்சுக்கோங்க. அடுத்து, யாரை கேட்டு அதை செஞ்ச? கொஸ்டின் தானே. யாரை கேட்டுறா செஞ்ச? உனக்கு யார் அதை செய்யறதுக்கு சொன்னா? சொல்லு. யாரை கேட்டு செஞ்ச? இப்போ நம்ம கேட்போம்ல, உங்களை கேட்கல, நான் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம கேட்போம். அப்போ அந்த கேள்வி நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். ஹூ told you to do that? மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதை அழிச்சு விட்டுறேன், அது வேண்டாம். Who told you to do that? Who told you to do that? இல்லாட்டி இன்னொன்று கூட இருக்குது. Who gave you the permission? Who gave you permission? ரிமைனிங் அப்படியே வந்துடணும். Who gave you permission to do that? Who told you to do that? Who told you to do that? Who gave you permission to do that? Why did you do? ஏன் செஞ்ச? உனக்கு யார் அதை செய்யறதுக்கு சொன்னா? உனக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா? எல்லாமே இதுக்கு தான். ஓகே, who told you to do that? Who gave you permission to do that? ஓகே, அடுத்து வாங்க. வண்டிக்கு வேறு பெட்ரோல் போடணும். ஐயோ, இந்த போட வேண்டும். அங்கே பாருங்கள், அந்த வேண்டும் இருக்கா, அதுக்கு நீங்கள் ஷுட்டு மஸ்ட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ரைட். வண்டிக்கு பெட்ரோல் போட வேண்டும். வண்டிக்கு பெட்ரோல் போட வேண்டும். ஐ need to fuel my vehicle. ஓகே, ஏன் வெஹிக்கல்னா வண்டின்னு தானே போட்டிருக்கேன். அது காரா, பைக்கா, ஸ்கூட்டரா அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணலை. அதனால வண்டின்னு போட்டதால் வெஹிக்கல் அப்படின்னு வண்டிக்கான ஆங்கில வார்த்தையை நான் எழுதிட்டேன். சரிங்களா? பாருங்கள். ஐ நீட் டு ஃபியூல் மை வெஹிக்கல். ஐ நீட் டு ஃபியூல் மை வெஹிக்கல். சொல்லி பார்க்கணும். ஐ நீட் டு ஃபியூல் மை வெஹிக்கல். ஐ நீட் டு ஃபியூல் மை கார். ஐ நீட் டு ஃபியூல் மை பைக். ஐ நீட் டு ஃபியூல் மை ஆக்டிவா. வேறு என்ன இருக்குது? ஏவியேட்டரு, ப்ளஷரு, என்னென்னமோ இருக்கே. அந்த மாதிரி எதுவும் நீங்கள் போட்டு பேசிக்கோங்க. ஓகே, அவரோட பேரை நான் அடிச்சிட்டான், பேரை சந்து சிரிக்க வச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதற்கு என்ன எழுதலாம் அப்படின்னா, he dragged
his name through the mud. through இங்கே எழுதிடுறேன், through the mud, MUD. ஓகே, MUD. he dragged his name through the mud. he dragged his name through the mud. என்ன பண்ணிட்டா, அவரோட பேரை மண்ணில் கொண்டு வந்து போட்டு நாஸ்தி பண்ணிட்டான். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் அப்படியே பாலிஷ்டுவே சொல்லியிருக்கானுங்க. பட் இதோட சென்ஸ் அதுதான். he dragged his name through the mud. he dragged his name through the mud. சொல்லி பாருங்கள். ஓகேவா, he dragged his name through the mud. he spoiled his name அப்படின்னு எல்லா டைம் நம்ம சொல்லுவோம். அதுக்கு பதிலாக நீங்கள் இதை சொல்லுங்கள், he dragged his name through the mud. ஏன் அப்படின்னா சின்ன சின்ன சென்டென்சஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா அதற்கேற்ற மாதிரி மைண்டு செட் ஆயிரும். நம்மளால் சின்ன சென்டென்சஸ் தான் பேச முடியும் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெரிய சென்டென்சஸும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ண பழகுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 4-5 டைம் தான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்துடும் ப்ராக்டிஸில். சரிங்களா, பாருங்கள். he dragged his name through the mud. he dragged his name through the mud. he dragged his manager name through the mud. ரொம்ப சிம்பிள். he dragged his owner's name through the mud. ஓகே, அங்கே யாரை போடணுமோ, ஹிம்முன்னு போட்டேன், சாரி, ஹிம்மு வராது, ஹிஸ்ஸு. ஒரு வேகத்தில் அப்படி எழுதி விட்டேன், நினச்சிக்கோங்க. he dragged his name through the mud. அந்த ஹிஸ் நேம்ங்கிறது யாரோட பெயரை அவன் நாரடிச்சானோ அவர். சரிங்களா, ரைட். இன்னும் எத்தனை இஎம்ஐ மீதி இருக்கிறது? கடைக்கு போகிறேன், இன்னும் எத்தனை இஎம்ஐடா மீதி இருக்குது சொல்லுங்கள், நான் கட்டிக்கிட்டே இருக்கிறேன். 12 மாதம் சொல்லிட்டு 18 மாதம் போட்டு விட்டீங்க. இன்னும் எத்தனை இஎம்ஐ மீதி இருக்கிறது? ஓகே, இன்னும் எத்தனை இஎம்ஐ? இந்த பாருங்கள், இந்த எத்தனைன்னு வந்துச்சுன்னா ஹவு மெனி, ஹவு மச்சுன்னு சொல்லுவாங்க. அது விலை கேட்குறதுக்கு சொல்லுங்கள். ஓகே, விலை கேட்குறதுக்கு ஹவு மச்சு, அதெல்லாம் விலை கேட்பதற்கு. இந்த ஹவு மெனி ஹவு மச்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடணும், நான் போடுறேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹவு மெனிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹவு மெனி இஎம்ஐஸ் ஆர் ஸ்டில், மீதிக்கு இங்கிலீஷில் என்ன, பேலன்ஸா? கடையில் அப்படி தானே கேட்போம், கண்டக்டர்கிட்ட என்ன கேட்போம், அவர் காசு கொடுக்கலன்னா பேலன்ஸ் எங்கே, மீதி எங்கே அப்படின்னு கேட்பீங்களா? அது இங்கே வராது. ஓகே, how many EMIs are still remaining? ஒரு கேள்விக்குறி. how many EMIs are still remaining? how many EMIs are still remaining? how many EMIs are still remaining? சொல்லி பார்க்கணும். நான் சொல்லும்போது எங்கூட சேர்ந்தும் சொல்லணும். ரைட். காய்கறிகள் எல்லாம் தீர்ந்து விட்டது. காய்கறிகள் எல்லாம் தீர்ந்து விட்டது எப்படி சொல்லலாம்? காய்கறிகள் எல்லாம் தீர்ந்து விட்டது. எல்லாம் தீர்ந்து விட்டது. ஸ்கூல் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்கள், இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். ஸ்கூல் முடிஞ்சு போயிடுச்சு எப்படி சொல்லுவீங்க? ஸ்கூல் இஸ் ஓவர். ஸ்கூல் இஸ் ஓவர். வெஜிடபிள்ஸ் ஆர் ஓவர்னு சொல்ல வேண்டாம். நம்ம அதுக்கு இன்னொரு வார்த்தை வச்சுருக்கோம், எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் சடனாக மைண்டுக்கு வராது. காய்கறிகள் எல்லாம் தீர்ந்து விட்டது. ஆல் தி வெஜிடபிள்ஸ் ஆர் அவுட் ஆஃப் ஸ்டாக். முடிஞ்சு போச்சா? சிம்பிளாக சொல்லுங்கள். ஆல் தி வெஜிடபிள்ஸ் ஆர் அவுட் ஆஃப் ஸ்டாக். அவுட் ஆஃப் ஸ்டாக் சிம்பிளாக யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். வெஜிடபிள்ஸ் எப்படி இருக்குது, ப்ளூரலில் இருக்குது, அதனால் ஆர் போட்டிருக்கும். ஓகே, ஆல் தி வெஜிடபிள்ஸ் ஆர் அவுட் ஆஃப் ஸ்டாக். ஓகே, ரைட். எனது தாய் தண்ணீர் பிடிக்கிறார். தண்ணி பிடிச்சிட்ருக்குறாங்க. கேட்சிங் த வாட்டரா? தண்ணீர் பிடிக்கிறது. ஃபில்லிங் த வாட்டரா? அதற்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது ஃபெட்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். FETCH, ஃபெட்ச். எனது தாய் தண்ணீர் பிடிக்கிறார், இது ப்ரெசன்ட் டென்ஸில் வருது. அப்போ ஃபெட்ச்னுங்கிறது ஃபெச்சஸாக மாறிடும். பாருங்கள், மை மதர் ஃபெச்சஸ் வாட்டர். வாட்டர் முன்னாடி எந்த ஆர்டிக்கிளும் வராது, சின்ஸ் இட் இஸ் அ அன்கவுண்டபிள் நவுன். அது ஒரு அன்கவுண்டபிள் நவுனாக இருக்கிறதுனால வாட்டருக்கு முன்னாடி நம்ம எந்த ஆர்டிக்கிளும் போட முடியாது. அப்படியே சரின்னு சொல்லுங்கள். மை மதர் ஃபெச்சஸ் வாட்டர். நான் தண்ணி பிடிக்கிறேன் எப்படி சொல்லுவீங்க? ஐ ஃபெட்ச் வாட்டர். நான் தண்ணீர் பிடித்து கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் ஃபெட்சிங் வாட்டர். சூப்பர். நான் நாளைக்கு தண்ணி பிடிப்பேன் எப்படி சொல்லுவீங்க? நான் நாளைக்கு தண்ணி பிடிப்பேன் எப்படி சொல்லுவீங்க? ஐ வில் ஃபெட்ச் வாட்டர். ஃபேண்டாஸ்டிக். நீ அந்த வீட்டை வாங்கியிருக்கலாம். நம்ம கேட்குறோம், நீ அந்த வீட்டை வாங்கியிருக்கலாம்டா, ஏன்டா விட்ட? இப்போ பாரு, அன்றைக்கி அதோட விலை வெறும் 25,000 இருந்துச்சு, இன்றைக்கி பாரு 25 lakhs ஆகிடுச்சு, நீ அந்த வீட்டை வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. கடந்த காலத்தில் ஒரு ஆக்ஷன் அவங்க பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் பண்ணலை. ஓகே, அதுக்கு என்ன சொல்லுவோம்? எல்லாத்துக்கும் தெரியும், அது மேக்ஸிமம் குட் ஹேவ் ப்ளஸ் V3 நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படியே சொல்லிடுவோம், நீ அந்த வீட்டை வாங்கியிருக்கலாம். யூ குட் ஹேவ் பாட் த ஹவுஸ். அந்த வீடுனா தட்டுன்னு கூட போட்டுக்கோங்க, நோ இஷ்யூஸ். You could have bought a house.
யூ குட் ஹவ் பாட் தட் ஹவுஸ். இடையில அடிக்கடி சொல்லி பார்க்கணும், நல்லா கவனிக்கணும். இந்த குட் ஹேவ், வுட் ஹேவ், மஸ்ட் ஹேவ், ஷுட் ஹேவ், மைட் ஹேவ் இதெல்லா வேர்டையுமே ஒரே நாளில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, அது தப்பு. ஃபஸ்ட்டு குட் ஹேவ் இல்லாட்டி ஷுட் ஹேவ் இந்த ரெண்டுத்தையும் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 1 வீக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதற்கப்புறம் மைட் ஹேவும் மஸ்ட் ஹேவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு 1 வீக். அப்போ தான் அந்த ரெண்டுத்துக்கான மீனிங் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். எல்லாத்தையுமே 5 சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இன்னும் நல்லா சொல்ல போனால் குட் ஹேவ் மட்டுமே ஒரு 3 நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஷுட் ஹேவ் வாங்க, அதுக்கப்புறம் மைட் ஹேவ், மஸ்ட் ஹேவ், அப்படி 3 நாளைக்கு அதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அதில் நீங்கள் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை பெற்றுக்கொள்ள முடியும். புரியுதா? எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக போட்டு குழப்பி அடிக்கக்கூடாது, உங்களை குழப்பிடும். அதுக்காக நான் சொல்கிறேன். பாருங்கள், யூ குட் ஹவ் பாட் த ஹவுஸ் ஆர் எல்ஸ் யூ குட் ஹவ் பாட் தட் ஹவுஸ். ஓகே, 23 ஆயிடுச்சா? இன்னும் ஒரு 2-3 சென்டென்சஸ் இருக்குது, அதையும் சொல்லி கொடுத்துட்டு வீடியோ முடிச்சிடலாம். ஓகே, புரிஞ்சுதான் உங்களுக்கு? பாருங்கள், எல்லாமே நம்ம எவ்ரிடே கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுறது. தயவு செய்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான சென்டென்சஸ். ஓகேவா? அதே மாதிரி 3 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆஃப்டர் த கிளாஸ் எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, கடைசி 2 வாக்கியங்களை மட்டும் பார்த்துருவோம். சரிங்களா? இதில் வந்து நான் ஹோம்ஒர்க்லாம் கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? இப்போயே கொடுத்துருவேன். எழுதி போடுற ஹோம்ஒர்க்லாம் இல்லை. கரெக்டாக சொல்லுங்கள், டக்குன்னு இப்போ ஆன்சர் எனக்கு பண்ணணும். காலையில் சமைக்க வேண்டி இருந்தது. தெரிஞ்சவங்க ஆன்சர் எழுதுங்க வேகமாக. காலையில் சமைக்க வேண்டி இருந்தது. பின்னாடியெல்லாம் போகக்கூடாது, மைண்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதுங்க கமெண்ட்டில். காலையில் சமைக்க வேண்டி இருந்தது. சொல்லி கொடுத்ததுலேருந்தே தான் கேட்குறேன். இட் இஸ் நாட் அவுட் ஆஃப் சிலபஸ். சொல்லி கொடுத்ததுலேருந்தே கேட்குறேன். நான் சொல்கிறத செய், நான் சொல்கிறத செய், நான் சொல்கிறத செய். ட்ரை டு ஆன்சர் மீ. எழுதுங்க. நான் சொல்கிறத செய். வண்டிக்கு பெட்ரோல் போடணும். வண்டிக்கு பெட்ரோல் போடணும். சொல்லுங்கள், வண்டிக்கு பெட்ரோல் போடணும். மூக்க சீந்து. இது கேன்சர் எழுத முடியாட்டியும் பரவாயில்ல, இந்த நாளுக்கும் நீங்கள் மைண்ட்லையாவது ரீகால் பண்ணுங்கள். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு திரும்ப உங்களால் ரீகால் பண்ண முடியுதா அப்படின்ட்டு. இதில் முடிஞ்சால் இந்த 4 ஏதாவது 2 மட்டும் கமெண்ட் செக்ஷன் எழுதுங்க. ஓகே, சரி, இப்போ இதுக்கு வந்துடலாம். எனது கடிகாரம் 5 நிமிடம் வேகமாக ஓடுகிறது. 5 நிமிடம் வேகமாக ஓடுகிறது. வேகமாக ஓடுதுன்னா ரன் ஃபாஸ்ட் அதெல்லாம் சொல்லுவோம் தானே, அதெல்லாம் வராது. ரொம்ப சிம்பிள், வேகமாக ஓடுகிறது. அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாருங்கள், மை வாட்ச் கெயின்ஸ்ன்னு போடுங்க. கெயின்ஸ் இதுதான் இங்கிலீஷ்காரன் யூஸ் பண்ணுறான். மை வாட்ச் கெயின்ஸ் 5 minutes எவ்ரி டே. சிம்பிள். எவ்ரிடேனா எல்லா நாளும் தான் 5 நிமிஷம் வேகமாக ஓடிட்டுருக்கு, அதனால அந்த வார்த்தையை நம்ம சேர்க்குறோம். சொல்லுங்கள், மை வாட்ச் கெயின்ஸ் 5 minutes எவ்ரி டே. மை வாட்ச் கெயின்ஸ் 5 minutes எவ்ரி டே. அதுவே 5 நிமிஷம் ஸ்லோவாக ஓடுது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த கெயின்ஸுக்கு பதிலாக லூசஸ்ன்னு போட்டுருங்க. லூசஸ். மை வாட்ச் லூசஸ் 5 minutes எவ்ரி டே. மை வாட்ச் லூசஸ் 5 minutes எவ்ரி டே. ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் ஏர்போர்ட்டில் கடந்த 2 வாரங்களாக இருந்தேன். நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. இது பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டியூரேஷனை காட்டுது. அட் த சேம் டைம் ஏர்போர்ட்டில் ஏதோ ஒரு வேலைக்காக போயிருக்குமோ தவிர அது நம்மளோட இருப்பிடம் கிடையாது. நாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வீட்டில் போய் தங்குறதுக்கோ இல்லை அந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கோ நம்ம போகலை. அந்த மாதிரி போயிருந்தோம் அப்படின்னா நீங்கள் அந்த லொக்கேஷனை மட்டும் சொல்கிறதுக்கு பிவெப்ஸில் வாஸு, வேறு அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். சின்ஸ் இது என்னவா இருக்குது, பாஸ்ட் டென்ஸாக இருக்கிறதுனால. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடந்த 2 வாரங்களாக அங்கே இருந்தார். ஓகே, பிஸ்னஸ்க்காக போயிருக்கலாம். ஓகே, சென்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்காக போவாங்க. பெங்களூருக்கு, இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் பிஸ்னஸ்க்காக போயிட்டு 1 வாரம் இருந்துட்டு வந்துடுவாங்களே. இப்போ ரீசெண்டாக ஒரு பர்டிகுலர் ஒரு 1 வீக் அங்கே இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு தான் இப்போ நான் சொல்ல போகிற சென்டென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? என்ன அப்படின்னா, நான் ஏர்போர்ட்டில் கடந்த 2 வாரங்களாக இருந்தேன். எப்படின்னா, ஐ have been in airport. ஓகே, ஐ have been ஏர்போர்ட்னா நான் ஏர்போர்ட்டில் இருந்தேன். எவ்வளோ நாளாக? 2 வாரங்களாக. ஃபார் த past 2 weeks. past 2 weeks. ஓகே, அப்போ ஏர்போர்ட்டில் இருந்தார். அந்த பர்டிகுலர் 2 வீக்ஸ் அங்கே இருந்தார். ஏதோ பிரச்சனையோ சம்திங் ஏதோ மாட்டிருக்கார், இல்லை வெரிஃபிகேஷன் கூட ஏதோ போயிருக்கலாம். பட் 2 வீக்ஸ் அப்புறம் அங்கேயே தான் இருந்தார். ஓகே, அதுவே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சென்னையில் வந்து ஒரு 2 வருஷம் இல்லாட்டி ஒரு 2 மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஐ வாஸ் இன் சென்னைன்னு சொல்லிட்டு போயிடுவேன், இல்லை ஐ வாஸ் இன் கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஓகே, ஏன் அப்படின்னா நாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லொக்கேட் ஆகிட்டோம், அங்கே ரிசைட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிடென்சிக்காக போகல, ஏதோ ஒரு பர்பஸ்க்காக போகிறோம். பர்பஸ் முடிஞ்சு திரும்ப வந்துடுறோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இது யூஸ் பண்ணுங்கள். ஐ ஹேவ் பின் இன் ஏர்போர்ட் ஃபார் த past 2 weeks. I have been in airport for the past 2 weeks. நான்
ஏர்போர்ட்டில் கடந்த 2 வாரங்களாக இருந்தேன். இந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணி பழகுங்க. ஓகேவா? எல்லா சென்டென்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதைத்தான் நம்ம எவ்ரிடே கம்யூனிகேஷன் அதிகமாக யூஸ் பண்ணுற சென்டென்சஸாக இருக்கும்னு உங்களுக்கும் தெரியும். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறையா டைம் சொல்லி பாருங்கள். ஓகே, உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லுங்கள், ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்லுங்கள், குழந்தைகிட்ட சொல்லுங்கள், குழந்தைகிட்ட சொல்ல வைங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள். திருப்பி யாரோ ஒருத்தர்கிட்ட இதை சும்மா சொல்லி பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் இது நல்லா இன்னுமே ப்ராக்டிஸ் ஆகும். எவ்ரிடே கம்யூனிகேஷனில் நீங்கள் ரியல் டைம் வேர்ல்டுக்கு வரும்போது அப்படியே ஃப்ளோ அப்படியே வேறு லெவலாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.